ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யார் யார் மெயின்டைன் பண்ணோம், அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து என்ன ப்ரொவிஷன் இருக்கு, அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் எல்எல்பி ஆக்டில் வந்து என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்றத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம as per இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்ப்போம். செக்ஷன் 44AA சப்செக்ஷன் 1 ரெட் வித் ரூல் 6F என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் எப்போ வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. யாருக்கு பார்த்தோம்னா மெயினாக டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், அப்புறம் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், அப்புறம் வந்து சில ப்ரொஃபஷன் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. யாருன்னா சினி ஃபீல்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட், கேமராமேன், எக்ஸெட்ரா 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 இவங்க எல்லாம் எப்போ மெயின்டைன் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, as per ரூல் 6F வந்து அதுல மானிட்டரி லிமிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 வருஷம் அவங்களோட கிராஸ் ரிசிப்ட்ஸ் வந்து 1,50,000 மேல போனாலே இவங்க எல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேண்டேட்டரியா மெயின்டைன் பண்ணணும். இப்போ செக்ஷன் 44 ஏஏ சப்செக்ஷன் 1ல கவர் ஆன ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் 44AD கிளைம் பண்ணிக்க முடியாது, விச் மீன்ஸ் தட் 8% அண்ட் 6% இன்கம் மட்டும், தட் இஸ் ப்ராஃபிட்டை மட்டும் நான் ஆஃபர் பண்ணி டேக்ஸ் எடுக்கலாம்னா டேக்ஸ் கிளைம் பண்ணலாம் முடியாது. இவங்க 44ADA அப்படின்ற செக்ஷன்ல தான் வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்குள்ள போக முடியும், விச் மீன்ஸ் தே ஹேவ் டு ஆஃபர் 50% as a profit to calculate income tax. ஸோ இதுதான் 44AA சப்செக்ஷன் 1. 44AA சப்செக்ஷன் 2 பார்த்தோம்னா, இப்போ நம்ம சப்செக்ஷன் 1ல கவர் ஆகாதவங்க இதுல கவர் ஆவாங்க. அது தவிர்த்து வேற ஏதாவது பிசினஸ் பண்றவங்க, நாட் ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் பண்றவங்க இதுல கவர் ஆவாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்களோட இன்கம், தட் இஸ் ப்ராஃபிட் டு இண்டிவிஜுவல் ஹெச்ஓபா இருந்ததுன்னா 2.5 lakhs மேல தாண்டா இவங்க கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதர் கேட்டகரி பீப்புள்ஸ் 1.2 lakhs தாண்டினாலே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா இது ப்ராஃபிட்டுக்கு, இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா டேர்ன் ஓவர், சேல்ஸ் டேர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இருந்தா 25 lakhs மேல போனா கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்ல அதர் கேசஸ்னா 10 lakhs மேல போனா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இது பார்த்தோம்னா லாஸ்ட் ப்ரிசீடிங் 3 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு இயர் இந்த மானிட்டரி லிமிட் தாண்டினா கூட கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் இது ப்ராஃபிட் ஒரு மானிட்டரி லிமிட் இருக்கு, டர்ன் ஓவருக்கு ஒரு மானிட்டரி லிமிட். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் எல்எல்பி ஆக்ட், அதுல வந்து என்ன சொல்றாங்க, செக்ஷன் 128 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து எவ்ரி கம்பெனி, எதர் இட் இஸ் 1% கம்பெனி, இல்ல வந்து லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எதுவா இருந்தாலும் மேண்டேட்டரியா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆடிட் பண்ணணும், ஆர்ஓசில ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணணும், ஏவிசி 4 MGT 7 வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி செக்ஷன் 34 ரெட் வித் ரூல் 24 ஆஃப் எல்எல்பி ரூல்ஸ்ல வந்து எல்எல்பி ஆக்ட்லயும் ரூல்ஸ்லயும் என்ன மேண்டேட் பண்ணுதுன்னா கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ன்றது. ஸோ இங்க வந்து மானிட்டரி லிமிட் எல்லாம் கிடையாது. ஒன்ஸ் எல்எல்பியாவோ கம்பெனிஸாவோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா மெயின்டைன் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, as per செக்ஷன் 35 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 அண்ட் ரூல்ஸ்ல பார்த்தோம்னா சிஜிஎஸ்டி ரூல்ஸ் 2017 வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா மேண்டேட்டரியா எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன், வெதர் ஹி இஸ் இண்டிவிஜுவலா இருக்கட்டும், இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கட்டும், இல்ல கம்பெனியா இருக்கட்டும், ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் வாங்கிட்டோம்னா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அவங்க சொல்ற ரெக்கார்ட்ஸை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.